மத்திய அரசின் ஆய்வின்படி தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் 52.9% பெண்களும் 24.6% ஆண்களும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதிலும் சென்னையை பொறுத்தவரை 4% பெண்களும் 4% ஆண்களும் மோசமான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை செய்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 50 வயதுக்குள் இருப்பவர்களுக்கான இரத்த சோகை பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக ஆண்களில் 4 ஒருவருக்கும் பெண்களில் 50%-த்தினருக்கும் இத்தகைய பாதிப்பு இருப்பதாகவும் பல்வேறு ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. இதில் மாதவிடாய், மகப்பேறு போன்ற காரணங்களால் பெண்களுக்கு இரத்த சோகை பாதிப்பு அதிகமாக இருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இரத்த சோகையை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிகமாக 10% பேருக்கும், செங்கல்பட்டு மற்றும் திருப்பூரில் 7% பேருக்கும், ஈரோட்டில் 6% பேருக்கும் உள்ளது. ஆண்கள் மத்தியில் மோசமான இரத்த சோகை பாதிப்பு திருப்பூரில் 8% பேருக்கும், திருவள்ளூரில் 4% பேருக்கும், கோவையில் 3% பேருக்கும் உள்ளது. இதுகுறித்தான மேலும் சில விவரங்களை அறிந்து கொள்வதற்காக டாக்டர் வி. புகழேந்தியிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடிய போது இரத்த சோகை தொடர்பான பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை சுட்டிக்காட்டினார். அந்த கலந்துரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்போ தமிழகம் உட்பட நாடு முழுவதுமே 50 வயசுக்குள்ள இருக்க மக்களுக்கு இரத்த சோகை பாதிப்பு அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதுல தமிழகத்துல 8.7 லட்சம் மாணவிகளுக்கு இரத்த சோகை டெஸ்ட் எடுத்த போது 57% மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 10%, செங்கல்பட்டு திருப்பூர்ல 7%, ஈரோட்ல 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்ல 8%, திருவள்ளூர்ல 4%, கோவையில 3%. பார்க்க போனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் இரத்த சோகை அதிகமா இருக்க மாதிரி புள்ளி விவரங்கள் காட்டுது. என்ன சார் காரணம்? இல்ல ஆண் பெண் வித்தியாசம் வேறுபாடு முக்கியமான காரணமே அவங்களுக்கு பெண்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு இருக்கிறதுனாலதான். மகப்பேறு, மாதவிடாய் இந்த 2 காரணங்களால. ஆமா நிச்சயமா மகப்பேறு, மாதவிடாய் இந்த ரெண்டு காரணம் தான். ஏன்னா இது பெண்களுக்கே உரித்தான ஒரு பணியா அந்த மாதிரி நிக்குது. அதனால இருக்கும்போது அந்த சமயத்துல ரத்த போக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்னொன்னு அதாவது ஈவன் நார்மல் டெலிவரியில கூட ரத்த போக்கு இல்லாம நீங்க பண்ண முடியாதுல்ல. எக்ஸஸா இருந்தா இறப்புகள் நிகழும். அப்ப பெண்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம், முக்கியமான காரணம் இது. அதாவது ஒண்ணு இந்த காரணம், இதே முழு காரணம்னு சொல்ல முடியாது. ஒரு காரணம் இந்த மாதிரி பெண்களுக்கு அதாவது மகப்பேறு பிளஸ் மாதவிடாய் பிரச்சனை ஒண்ணு. இன்னொன்னு அதாவது பெண்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலை ஒரு பேட்ரியார்கி அப்படிங்கிறது இருக்கும்போது அது ஆணாதிக்க சமுதாயம் அப்படிங்கும்போது நிச்சயமா ஒரு உணவுன்னு எடுத்துக்கோங்களேன். வீட்டுல ஒண்ணு வாங்குறாங்க, ஒண்ணு சமைக்கிறாங்க, ஒண்ணு செய்யறாங்க. ஆனா அதுல ஆண்களுக்கு ஒரு தனி கவனம் இல்ல. அதாவது யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அது அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அது பரவாயில்ல இருக்கத்தான் செய்யுது. அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அதாவது பெண்களுக்கு அப்ப உணவுப் பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது அப்படி இல்லை. அப்ப அவங்களுக்கு ஆண் பெண் அப்படின்னு இருக்கும்போது கவனிப்பே கூட சொல்றேன் நான். இந்த இதுல வேறுபாடுகள் இருக்கு. அதாவது நிமோனியா இறப்புகள் அப்படின்லாம் வரும்போது கூட சில ஆய்வுகள் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது பெண்களுக்கு வரும்போது அவங்கள ஒரு பெண்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா உடனே கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்களுக்கு தான் அது கூடுதல் கவனம், சிறப்பு கவனம் கொடுத்து அவங்க கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு ஆணாதிக்க சமுதாயம் அப்படிங்கிறது இருக்கும்போது அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப அதனாலயும் பெண்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது கவனிப்பு அப்படின்னு வரும்போது அது சரியான கவனிப்பு இல்லாம போறது அப்படிங்கிறதுக்கு அதுவும் அது கூடுதல் காரணம். ஓகே சார். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் மகப்பேறு, மாதவிடாய் இதை தாண்டி உணவு சரிவர பெண்கள் எடுத்துக்கிறதுல, அதனால மேஜரா ரத்த சோகை எடுத்துக்கிறது இல்ல, அவங்க கொடுக்கப்படுறது இல்ல. அதுதான் ஆணாதிக்க சமுதாயம் தான். ஓகே. அதனால அனீமியா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா காணப்படுது. இப்ப ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கு. ஆண்களுக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன சார்? இல்ல ஆண்களுக்கு இருக்கிற காரணமும் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா இங்க நம்ம உணவுல அயன் இருக்கு பாத்தீங்களா, இரும்பு சத்து குறிப்பா ரத்த சோகையில பல்வேறு விதமான ரத்த சோகை அப்படின்னு குறிப்பாங்க அவங்க. அப்ப அந்த இதுல உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன உதாரணமா சொல்லணும்னா, நம்ம என்ன பண்றோம், பொதுவா உணவுங்கிறது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ருசிக்கு, அதாவது நம்ம சுகாதாரத்திற்கான அதுக்காண்டி உணவு சாப்பிடணும், டேஸ்டுக்காண்டி, ருசிக்காண்டி வந்து எப்பயாச்சும் சாப்பிடணும். ஆனால் அந்த ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. அது அதாவது நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தான் படமுறை சாப்பிட்றோம், ருசிக்கு, அதாவது ருசிக்கு தான் நம்ம வந்து அதாவது அந்த அடிப்படையில நம்ம சாப்பிட்றோம். ஆனா சுகாதாரத்துக்கான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அளவா வந்து சாப்பிடுறது இல்லை. அப்ப என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்ப ரத்த சோகை அப்படின்னு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள்ல வந்து அந்த ஒரு முக்கியமான காரணங்கள்ல இதையுமே நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். அப்ப உணவு, அதாவது நம்ம வந்து அதாவது இரும்பு சத்து பிளஸ் வந்தோம்னா அதாவது ரத்த சிவப்பணுக்கள் வர்றதுக்கான வந்தோம்னா அதற்கான தேவையான உணவு என்ன அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரியான உணவு வந்து நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னொன்னு அவங்க வந்து என்ன ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்கன்னா, ஏதாவது பெண்கள் இருக்காங்க, அவங்களே வந்துன்னா அதாவது எடை குறைவா இருக்காங்க அவங்க, அதனால வந்து பிரசவம் அப்படிங்கறதே வந்து குறை பிரசவம் இல்லைன்னா வந்து அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. எடை குறைவா வந்து பிறத்தல் அப்படிங்கறதே கூட வந்துன்னா இங்க அதிகமா இருக்கத்தான் செய்யுது. அப்ப ஆண்களுக்கு அப்படின்னு ஆண்களுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி உணவுல வந்துன்னா அவங்களுமே வந்துன்னா அதாவது இந்த மாதிரி இரும்பு சத்து இருக்கக்கூடிய அந்த தேவையான உணவு அப்படிங்கிறது வந்துன்னா அது எடுத்துக்கிறது, புரதச்சத்து உணவு இதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு விட்டமின் சிங்கிறது வந்து ரத்தம், அதாவது அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்ப இதெல்லாம் வந்துன்னா நம்ம சேர்த்துருக்கணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆண்களுமே கூட வந்துன்னா உணவு எடுத்துக்கிறது வந்து பெண்களை விட பெற்றா இருந்தாலுமே கூட அங்கேயுமே வந்துன்னா போதுமான அளவோ அது இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க. அதனால வந்துன்னா ஆண்களுக்கும் வந்துன்னா அது ரத்த சோகை வருவதற்கான முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அடிப்படை வந்துன்னா உணவு தான் வந்து, அதாவது உணவே மருந்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வந்துன்னா அப்ப உணவு தான் முக்கியமான ஒரு பங்கு. அதுமே வந்துன்னா போதுமான அளவுல வந்து ஆண்களுக்கு போய் சேர்றது இல்லை, அதனாலதான் அவங்களுக்கும் ரத்த சோகை வருது. ஓகே சார், மோஸ்ட்லி வந்து இரும்பு சத்து குறைபாட்டினாலதான் ரத்த சோகை வருது நமக்கு. இரும்பு சத்து முக்கியமானது அது வந்து, ஆனா அது மட்டுமே நம்ம காரணமா சொல்லிட முடியாது. இல்ல, அதாவது என்ன பிரச்சனை இருக்குன்னா இங்க அடிப்படையில சில விஷயங்கள் வந்து நீங்க கவனிக்கணும். ஆக்சுவலா அதாவது இங்க ரத்த சோகை வந்து இப்ப நீங்க சொல்றீங்க தமிழகத்துல வந்து அதாவது நேஷனல் ஆவரேஜ் விட அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அரசின் புள்ளி விவரங்கள்லயே வந்தாலும் இனிமே அனிமியா வந்திருந்தா அதாவது சேகரிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க. அது வலுவான ஒரு கண்ணத்தை நோக்கி அதுக்கு வந்து குரல்கள் வந்து எழுந்திருக்கு. என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் ஏற்கனவே உணவு அப்படின்னு சொன்னேன். இதுல அதாவது வந்தனா சிவா அப்படின்னு இருக்காங்க, அவங்க வந்து என்ன முதல்ல அவங்க கேள்விட்டாங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு சத்தும் இந்த ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தும் பாத்தீங்கன்னா வந்து எங்கெங்கெல்லாம் பசுமை புரட்சி வந்ததோ, சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இயற்கை வேளாண்மை அப்படின்னு போகும்போது வந்து இலைத்தலைகள் அப்படிலாம் போடப்படும் போது அவை மக்கும் போது வந்துன்னா மண்ணில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்துன்னா உங்களுக்கு கிடைக்கும் மண்ணில். அப்ப அத இரும்பு சத்து மண்ணுக்கு போகும், அந்த மண்ணில் விளையக்கூடிய தாவரங்களுக்கு போகும். அப்ப என்ன ஒண்ணுன்னா இந்த இது இயற்கை வேளாண்மையில இது கிடைச்சிட்டு இருந்தது. இவங்க வந்து என்னைக்கு வந்து பசுமை புரட்சி அப்படின்னு பண்ணாங்களோ அப்படி பண்ணும்போதே வந்து என்ன பண்ணா இவங்களுக்கு வந்து என்பிகே தான், நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் அப்படின்னு மாதிரி போயிட்டாங்க. பிளான்டோடைய குரோத்துக்கு அது முக்கியமானது வந்துன்னா அங்க அயன் வந்து அவ்வளவு முக்கிய காரணியா வந்து இல்ல பிளான்ட் குரோத்துக்கு. அதுவும் ஒரு தேவை இருந்தாலுமே கூட இந்த மூணு தான் மிக மிக முக்கியம். அப்ப என்ன பண்ணாங்க, இதை நோக்கிதான் இவங்க வந்து போட்டாங்க அந்த செயற்கை உரங்கள் அப்படின்னு வரும்போது. அப்ப போக போக என்னன்னா அந்த இயற்கை உரங்கள் மக்கள் எல்லாம் போனதுனால வந்துன்னா மண்ணே கூட அதாவது இரும்பு சத்து வந்துன்னா குறைஞ்சு போயிடும். இது வந்து முக்கியமான ஒரு இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, மண்ணு குறைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வந்துன்னா அதுல வரக்கூடிய தாவரத்தை உண்ணக்கூடிய வந்துன்னா அதாவது அதான் அந்த உணவு சங்கிலி இருக்கு பாத்தீங்களா, அதை உண்ணக்கூடிய ஒரு அனிமல், ஒரு விலங்கு, அதை சாப்பிடக்கூடியது எல்லாத்துலயுமே வந்துன்னா அதாவது இரும்பு சத்து அப்படிங்கிறது குறைபாடு உள்ள ஒரு பிரச்சனையா மாறிடுது. அப்ப அது வந்து ஒரு முக்கிய ஒரு காரணமா வந்து நிக்குது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, ரத்த சோகைக்கு வந்து எல்லா ரத்த சோகையும் நம்ம வந்து இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட முடியாது. வேற சில கெமிக்கல் மற்றது இந்த மாதிரிலாம் இருந்தா கூட வர முடியாது. இப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் வந்துன்னா பயன்படுத்துறதுனால வந்துன்னா அதாவது ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சில அதாவது மருந்துகள், நம்ம ஆங்கில மருந்துகள் சில மருந்துகள் இருக்கு பாத்தீங்களா, பின்விளைவுகளா, அப்படியே கூட ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்லாம் கூட வர முடியாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் வந்துன்னா நம்ம வந்து இப்ப சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு நஞ்சான உணவு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு, உடம்பு பூச்சிக்கொல்லியில் இருக்கு. இதனாலுமே வந்துன்னா ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிறதும் வர முடியும். இன்னொரு காரணமும் சொல்றாங்க, அதாவது தண்ணீர் கொண்டு வர பைப் இருக்கு பாத்தீங்களா, அதுல லெட் அப்படின்னு ஈஎம் அப்படின்னு இருக்கு. லெட் பாய்சனிங்லயும் வந்துன்னா அனீமியா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெட் பாய்சனிங்ல வந்து அதாவது அது வந்து
ஒரு ஒரு சிம்டம் வந்துன்னா அனிமியா வரும். நம்ம தண்ணி வந்துன்னா அதாவது இப்ப வந்து லெட் பைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனால வந்துன்னா அப்ப அதன் மூலமா தண்ணி வரும்போது அந்த தண்ணியிலே வந்து லெட் கண்டென்ட் வந்து கூடிரும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் பாத்தீங்களா வந்து பொல்யூஷன்ல வந்து அதுல லெட் வந்து இருக்கும். அது அப்ப என்னன்னா லெட் வந்துன்னா எப்படி உணவு சங்கிலில வந்து அது உணவுல போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுமே வந்துன்னா அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ரத்த சோகைப்படுத்த முடியும். அப்ப இதெல்லாம் வந்து கூடுதல் காரணங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆமா அதனாலதான் நம்ம வந்து ஏன் இது சரி பண்ணவே முடியாம போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப காரணம் வந்துன்னா இப்படி ஒண்ணு இருக்கு. அப்போ சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்தேன்னா நான் அந்த உணவை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். கீரைகள் வந்து அதுல இது ரொம்ப இருக்கு. இப்ப முருங்கைக்கீரை அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இப்ப ரீசெண்டா இந்த ஒரு திட்டம் வந்தது. அதாவது அரிசியில வந்து இந்த மாதிரி உணவு ரத்த சுயத்திற்காண்டி பயோஃபார்டிபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா இரும்பு சத்து சேர்க்கறதுக்குன்னு ஒரு திட்டம் வருது. ஆனால் நிச்சயமா வந்தோம்னா அது வந்து சுத்தமா தேவையற்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எதுக்குன்னா உள்ளூர் லெவல்ல கருவேப்பிலை கிடைக்குது, முருங்கைக்கீரை கிடைக்குது. ஆமா இது இல்லாத அயனா இருக்கு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு எளிதா வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அயன் சத்து வந்தோம்னா இதுல கிடைக்குது. நீங்க இதுக்கு வந்தோம்னா அரிசியில வந்தோம்னா இவங்க வந்து பயோஃபார்டிபிகேஷன் கெமிக்கல் முறையில அதை சேர்த்து வந்து கொடுக்கறதா வந்தோம்னா பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லையே, அதுக்கு எவ்வளவு செலவாறது. அப்ப என்னன்னா அதுக்கு பதில எல்லா லெவல்லையுமே உள்ளூர்ல முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கிடைக்கும். அது நீங்க கருவேப்பிலை வந்தோம்னா கல்டிவேட் பண்ண முடியாதா? முருங்கை மரத்தை எந்த இடத்தையும் வைக்க முடியாதா? அப்ப அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அதான் நீங்க பாக்குறீங்கல்ல நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா சத்துக்குன்னு சாப்பிட்டது போய் ருசிக்குன்னு சாப்பிடுறது மாறினதும் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து சந்திக்கணும்னு பாக்குறேன் நானு. அப்ப இதுவும் ஒரு காரணமா இருக்கு. சார் இப்போ வந்து ரத்த சோகைக்கான அறிகுறிகள் இருக்குல்ல சார், என்னென்ன அறிகுறிகள் வெளிப்படும் ரத்த சோகையான அறிகுறி? ரத்த சோகைங்க எப்பயுமே வந்து அதாவது ஹீமோகுளோபின் அளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க இப்பெல்லாம் இந்தியன் அளவுல வந்து 10க்கு மேல இருந்தாலே ஹீமோகுளோபின் அளவு 10 grams 100 ml ஆஃப் பிளட் அப்படின்னு இருந்தாலே வந்தோம்னா அதுக்கு கீழே இருந்தாலே, ஆனா இவங்க டிஃபைன் பண்ணது அப்படி டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு 12 கிராம் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஃபைன் பண்றாங்க அவங்க. ஆனா 12 கிராம் ஃபார் இது 100 ml ஆஃப் பிளட். ஆமா பெண்களுக்கு. ஆண்களுக்கு 13 கிராம். ஆமா அதை வைக்கிறாங்க. ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா வந்துன்னா 10 கிராம் இருக்கிற வரைக்குமே கூட அதிகமான சிம்டம் எதுவும் இருக்காது, அறிகுறிகள் இருக்காது. அதுக்கு கீழே குறையதான் வந்தோம்னா முதல்ல வந்து அசதி சோர்வு அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கும். அதுல இன்னொன்னு வந்தோம்னா 2 மார்டாலிட்டியுமே வந்தோம்னா நியோனேட்டல் as well as வந்தோம்னா அதாவது ஃபீட்டல் as well as தாய் சேய் இறப்பு ரெண்டுமே அதுக்கு ரத்த சோகை வந்து மிக மிக முக்கியமான காரணம்னு வைக்கிறாங்க. இந்தியால வந்து அவங்க என்ன சொல்றாங்க ரத்த சோகை ஆமா இருக்கு, அது முக்கிய காரணம். 40% இருக்கிறாங்க. அந்த தாய் இறப்புக்கு வந்து அதாவது மெட்டர்னல் மார்டாலிட்டிக்கு 40% காரணம்ங்கிறாங்க. அப்ப என்ன ஒரு நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சு கொண்டிருக்குன்னா இங்க வந்து ரத்த சோகையில் வந்து அறிகுறிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சோர்வு தான் இருக்கும். தலைச்சுற்றல், மயக்கம், அசதி, சோர்வு, நெஞ்சு படபடப்பு இதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம்னா அதாவது போக எல்லாத்துக்கும் வரும். அது தலைவலி அப்படிங்கிறது வந்துன்னா கவனம் வந்துன்னா ஜாஸ்தி செலுத்த முடியாம போறது எல்லாமே இதெல்லாம் வந்துன்னா அறிகுறிகளா இருக்கும், ரத்த சோகை அறிகுறிகளா இருக்கும். அப்ப ஆனா 10க்கு இருக்கிற வரைக்கும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. 10 கீழே போச்சுன்னா அது பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ இந்த ரத்த சோகைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். இதை தாண்டி வேற என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் சார் இதை தவிர்த்து? பொதுவாங்க இல்லைங்க அயன் ரிச் ஃபுட் அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ புரோட்டீன் இருக்கு, விட்டமின் சி இருக்கணும், அதெல்லாம் தான் அயன் அப்சார்ப்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வைக்கிறாங்க. அதாவது இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது வந்து அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க எப்பயுமே முளைவிட்ட பயிர் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பயுமே வந்து அதாவது அதுல வந்து வளரும் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடியது வந்துன்னா இளம் தலைகள் அதாவது முளைவிட்ட பயிர் அப்படிங்கிறது அதுலயுமே சத்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா வந்துன்னா ஒரு அயன் அதிகமா இருக்கிறது, போலிக் அமிலம் அதிகமா இருக்கிறது, விட்டமின் B12 அப்படின்னு அதிகமா இருக்கிறது, தைராய்டு ஹார்மோன் எல்லாமே தான் ரத்த இதுக்கு வந்துன்னா அதாவது இந்த ரத்த உற்பத்திக்கு முக்கியமான காரணமா இருக்கும். அப்ப இதுல எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்துன்னா நம்ம உணவு எடுத்துக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா அயன் ரிச் ஃபுட்டு அதாவது அந்த மாதிரி இருக்கிறது, அதாவது தாவர ரீதியா இருக்கக்கூடிய ஃபுட்டு அப்படிங்கிறது வந்துன்னா அது எப்பயுமே வந்துன்னா அதிகமா சேர்த்துக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே புகழேந்தி சார். இப்போ ரத்த சோகையை தவிர்க்க சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க வியூவர்ஸ்க்கு? அதாவது சத்தான உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இப்ப சிறு குழந்தைகள் வந்துன்னா அவங்களுக்கு வந்துன்னா அதாவது எல்லாத்துக்குமே வந்து புத்தலமா இருந்தோம்னா கருவேப்பிலையோ இல்லை வந்தோம்னா அப்படியே சாப்பிட்றது பிடிக்காது.
ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ப அதுக்காண்டி வந்து அதை பவுடர் பண்ணி தூள் பண்ணி வந்தோம்னா அதை வந்து ஏதாவது உணவுல வந்தோம்னா சேர்க்கும் போது உணவுல வந்தோம்னா சுருக்கமா நம்ம என்ன சொல்லணும், ரத்த உற்பத்திக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B12 இந்த மாதிரி அதாவது ஹார்மோன் எல்லாமே தேவைங்கிறாங்க. இது அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை பேலட்டபிள் ஃபார்ம், அதாவது குழந்தைங்களுக்கோ பெரியவர்களுக்கோ அதாவது சாப்பிடுற மாதிரி, அதாவது இன்னும் எளிதா சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி வந்து விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பல்வேறு இதை நம்ம சேர்க்கணும். கீரையெல்லாம் வந்து பருப்போடு சேர்த்து வந்தோம்னா நம்ம சேர்த்து செஞ்சு இது மாதிரி கொடுக்கறது. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டா இருக்கோ அந்த மாதிரி வந்து பேலட்டபிள் ஃபார்ம், அதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஃபார்ம்ல வந்து அது கொடுத்தாலே வந்தோம்னா ரத்த சோகையை வந்து இது பண்ணிக்க முடியும். இது இன்னொன்னு கவனிக்கணும், அது குடல் புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட வந்தோம்னா ஆங்கிலோஸ்டோமா அப்படிங்கிறது இருக்கு சொல்லுவாங்க அவங்க. அந்த புழுக்கள் இருக்கிறதுனாலயும் வந்தோம்னா ரத்த சோகை வரும். அது ஏன்னா குடல்ல சிறு சிறு புண் ஏற்படுத்தி அது மூலமா ரத்த கசிவு வந்து வரும். அப்ப இந்த குடல் புழுக்கள் வந்தோம்னா அதை நீக்க வேண்டிய ஒரு தேவையும் வந்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுமே வந்தோம்னா அதுக்காண்டி நம்ம வந்து முயற்சிகள் எடுத்துக்கிறது, அதுமே வந்தோம்னா நல்ல பலனை கொடுக்கும். ஓகே சார். இந்த ரத்த சோகை வர்றதுக்கு ஹெரிடிட்டரி எதுவும் ரீசன்ஸ் இருக்குமா சார்? இல்ல அதுமே இருக்குல்ல, ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரத்த சிவப்பணுக்கள் வந்து உடைகிறது அப்படிங்கறதும் ஒரு காரணம் இருக்கு. சிலவங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் இருந்தாலே அது நடக்கும். அது ஓகே சார். ஆமா, அதாவது அதனால வந்து ஹெரிடிட்டரி காரணங்கள் வந்தோம்னா அதுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுமே இருக்குதான் செய்யுது. இது சொல்றாங்கல்ல டைபல்ஸ்ல வந்து சிக்கிள் செல் அனீமியா, தலசீமியா அப்படிங்கறதுலாம் இருக்கு. அப்ப நாட்டுல வந்தோம்னா அதெல்லாம் அதை தடுக்கக்கூடிய வந்து ப்ரோக்ராம் அதெல்லாம் சேர்த்து இருக்குன்னு இருக்கு. இன்ஃபேக்ட் அதுதான் சொல்றாங்க, இந்த மாதிரி செயற்கை உணவு அந்த பயோஃபார்டிஃபிகேஷன்ல அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு அது கொடுக்க கூடாது, கொடுத்தா பிரச்சனை பண்ணிடுவாங்க, அதெல்லாம் தான் சேர்த்து அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம அதையும் கவனத்துல நம்ம வந்து கொள்ளணும் வந்தோம்னா அப்ப இந்த மாதிரி ஒரு ஹெரிடிட்டரி காரணங்களும் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்தான உணவு ஆதாரங்கள் எடுத்துக்கிட்டாவே நம்ம அதுதான் அடிப்படை வந்தோம்னா அது முக்கியமான காரணம். ஓகே சார், ரொம்ப நன்றி புகழேந்தி சார், உங்களோட தகவல் எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.